ஹாய் மக்களே, அறமாற்றுவோம் சேனலில் இருக்கிற நம்மளுடைய சொந்தங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நன்றி மறப்பது நன்றன்று. எந்நன்றி குன்றாருக்கும் முய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி குன்ற மகருக்கு. 2025 சிறப்பாக முடிந்தது. சிலருக்கு சில அனுபவங்களை பாடங்களை கொடுத்து முடிந்தது, சிலருக்கு சில வேதனைகளை வருத்தங்களை கொடுத்து மறைந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவோம். எந்த விஷயமானாலும் நன்றி சொல்வது அப்படிங்கிறது நம்மளை இன்னும் மேம்படுத்தும். அந்த விஷயங்கள் திரும்ப நடக்காமல் இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் உங்களை கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த நன்றி உணர்வு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும். அதுதான் பைபிளில் கூட சொல்கிறாங்க, உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவருக்கு உள்ளதும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நன்றி உணர்வு இன்றைக்கி நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கோ, கடந்த காலத்தில் நடந்த நல்ல விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள், பாடங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள், உங்களுக்கு வேதனை அளித்தவர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள், உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தவர்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். ஆனால் இந்த வருஷத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? மகிழ்ச்சி, சந்தோஷம். ஸோ ஒவ்வொரு தருணங்களையும் நம்ம மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம். சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது வெளியிலேருந்து இல்லைங்க, நமக்குள்ளே இருந்து இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோங்கிற மனப்பாங்கு, அணுகுமுறை. நம்ம இன்றைக்கி பஸ் வரல, லேட் ஆகிடுச்சு, ஐயோ பஸ் வரலையே டென்ஷனானா வருத்தம். பஸ் வரல, கூட இருக்கவங்க கூட எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது. ஸோ பஸ்ஸு லேட் ஆனதுனால எனக்கு புதிதான ஒரு நபரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ பஸ்ஸு லேட் ஆனதுனால எனக்கு ஒரு புத்தகம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ மகிழ்ச்சிங்கிறது உங்ககிட்ட இருக்குது, வெளியிலேருந்து தேட வேண்டாம். இந்த ஜென்சி கிட்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்சி கிட்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மை சாய்ஸ். சந்தோஷம் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் சந்தோஷம். ஸோ அந்த நிமிஷத்துலேயே அதை விட்டுட்டு அடுத்து போவாங்க, குழந்தைகள் மாதிரி. ஸோ அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த ஆண்டு அனைவரது இல்லத்திலும் உள்ளத்திலும் தங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ நீங்களும் அதில் தெளிவாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறத உங்களுக்குள்ளே தேடுங்க. மகிழ்ச்சி, நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் செஞ்சால் மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அதை செய்யுங்க. எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதோ, எதை செஞ்சால் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களை விட்டு போகுதோ அந்த விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் செய்ய வேண்டாம். அனைத்திலும் சந்தோஷமாக இருப்போம். நாமும் சந்தோஷமாக இருந்து நம்மை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்திருப்போம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நம்ம எல்லாருமே புது வருஷம் ஏதாவது ஒரு புது ரெசல்யூஷன் எடுத்துப்போம். இந்த வருஷம் நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், புதுசாக ஒரு இந்த தீர்மானங்கள்லாம் எடுக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்ச நாள் ஆன உடனே காணொலி பூத்த மாதிரி கொஞ்ச நாள் கழித்து காணாமல் போயிடும். அதை யாரும் எதுவும் பண்ண போகிறது இல்லை. அந்த விஷயத்தை எப்படி தக்க வைக்கிறதுன்னு நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளுது. சின்ன சின்ன பழக்க வழக்கம், காலையில் இத்தனை மணிக்கு எந்திக்கிறது, இந்த டைமில் தண்ணி குடிக்கிறது. ஸோ 1 ஹவருக்கு ஒரு கேப் வச்சு அலாம் செட் பண்ணி தண்ணி குடிக்கிறது. நான் என்னுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் நேர்மறையானதாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. ஸோ யாரையும் புண்படுத்தாமல் பேசுறது. ஸோ மகிழ்ச்சியாக இருக்கிறது, புன்னகை பூத்த முகத்தோடு இருக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள். ஸோ ஆரோக்கியம் இல்லாத விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது. இரவு லேட் நைட்டு சாப்பிடாமல் இருக்கிறது, லேட் நைட் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறது. ஸோ சில விஷயங்கள், சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை நம்மளுடைய உடைமை ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை மாறிடும். நம்மளுடைய இலக்கு எதை போய் சேரணும்னு நினைக்கிறோமோ தானாகவே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதை நான் செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் அபரிமிதமான மாற்றங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஸோ அதனால் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களும் எனக்கு கிடைத்திருக்குது இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ யூனிவர்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை மாற்றிட்டு நம்மளும் மகிழ்ச்சியாக இருந்து எல்லாரையும் மகிழ்வித்தாலே போதுமானது. மீண்டும் ஒரு நாள் ஒரு புதிய விஷயத்தில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.